குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி. இன்றைக்கு இதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். என்னென்னா 15/6 ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 1ஆம் நாள். ஆனி மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்கு உரிய நாள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம், ஸ்ரீ லலிதையின் அற்புத லீலைகள், ஸ்ரீ மகாமேருவின் மகிமை. ஸ்ரீ மகாமேரு வீட்டில் இருக்குதுன்னாவே அவ்வளோ ஒரு இதாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அதே மாதிரி ஃபாதர்ஸ் டே. ஒவ்வொருத்தருக்குமே அவங்க அப்பா தான் ஒரு ரோல் மாடல், ஹீரோ. ஒரு குழந்தைங்களுக்குமே, பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் எல்லாருக்கும் ஃபாதர்ஸ் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை போல் நாம் ஃபாதர்ஸ் டே இன்று அப்பாவை பற்றி என்ன சொல்கிறது. நாம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இது. ஃபாதர்ஸ் டே, மகாமேருவின் மகிமை, ஸ்ரீ லலிதையின் அற்புத லீலைகள், சூரிய பகவான் வழிபாடு, ஆதித்ய ஹிருதயம். இன்று ஆனி மாதம் 1ஆம் நாள். அதனால் நாம் அதே மாதிரி இன்னைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 1, அழகான வைகாசி மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து இன்று அழகான ஆணியை நாம் வரவேற்போம். ஆனி மாதம் ஃபாதர்ஸ் டே. திருத்துல ஞாயிறு, திருவோண விரதம். திருவோண விரதம்ங்கிறது பெருமாளுக்குரிய விரதம். அதனால் நாம் திருவோண விரதம் பெருமாளுக்குரிய விரதம். கரிநாள், சட்சீதி புண்ணிய காலம், சதுர்தசி திதி. உண்மையான பெரிய மனிதனுக்கு முதல் அடையாளம் பணிவு. இந்த இது இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். ஞாயிற்றுக்கிழமையே ஃபாதர்ஸ் டே வருது. ஆனி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. நம்ம என்ன செய்வோம்? அரிசி, பருப்பு, கல்லுப்பு, மஞ்சள், பூ ஏதாவது ஒன்று வாங்கி வைங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலையே இருக்கிறத கூட நீங்கள் எடுத்து வச்சு சாமி முன்னாடி வைங்க. மகாமேரு வீட்டில் இருந்ததுன்னா அவ்வளோ ஒரு சிறப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். மகாமேருனோட மகிமையை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. மகாமேரு ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு தேவதைகள் உட்கார்ந்துருப்பாங்க. லலிதையின் அற்புத லீலைகள். லலிதா சகஸ்ரநாமம் படித்தோன்னா நம்மளோட அத்தனை கஷ்டங்களும் தீரும். நமக்கு சூரிய வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு, ஆதித்ய ஹிருதயம். இப்போ நம்ம சூரிய ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால சூரிய பகவானுக்குரிய இது கோதுமை. உங்களால் முடிந்தால் கோதுமையை முன்னாடி சாமி முன்னாடி வச்சு படைங்க. அப்படி இல்லைன்னா கோதுமையிலான பண்டங்கள் யாருக்காவது கொடுங்க. தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், சூரியன் சந்திரனுக்கு டெய்லி ஒரு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு. உலகத்திலேயே மிகவும் இருபெரும் சக்தி வாய்ந்த தெய்வங்கள், ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சூரியன் சந்திரன் தான் முதல் ஒரு இந்த கிரகம்.
இவர் வந்து ரொம்ப சந்திரன் குளுமையான கிரகம், சூரியன் வந்து ரொம்ப வலிமையான, சூரிய ஒளிமிக்க ஒரு, எவ்வளவு குளுமையோ இது அவ்வளவு, அதாவது ரொம்ப ஒரு, ஒவ்வொன்றுக்கும் சூரிய சக்தி அவசியம். சூரியனை கண்ட பனி போல, சூரியனை கண்டாதான் அத்தனை மலர்களும் மலரும். காலையில் தாமரையிலிருந்து அத்தனை மலர்களும், உலகுக்கே விடிவு வந்து சூரியனை பார்ப்பதனால தான். அதனால் சூரிய பகவானை அனைவருக்கும் ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள், அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். நான் வந்து இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குங்கிறத நேற்றே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள். இன்று திருவோண விரதம், பெருமாளுக்குரிய விரதம். இன்றைக்கி மாதப்பிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் போய் நிச்சயமாக போய் சாமியை பார்த்துட்டு வாங்க, அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருவோண விரதங்கிறது ஒரு துளசி வாங்கி கொடுங்க. எந்த அளவிற்கு கல்வி, ஒழுக்கம், உழைப்பு இது முக்கியமோ, ஆன்மீகம் முக்கியம், அந்த அளவு கல்வியும் முக்கியம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி ஃபாதர்ஸ் டேவை பற்றி நம்ம என்ன ஒரு இதுன்னா, அம்மா நம்மளை எப்பொழுதும், ஒரு தாய் சிறந்தது கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அம்மா எந்த அளவுக்கு நமக்கு செய்கிறாங்களோ அதற்கு இணையான ஒரு அன்பை எந்த விதத்திலும் குறைந்தவர் இல்லாமல் அப்பா வந்து செய்வார். அதுதான் சொல்லியிருக்காங்க, தாயில் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அதே மாதிரி மாதா, பிதா, குரு, தெய்வம், தன்னையே தெய்வம் 4வது இடத்துல தான் வச்சிருக்கு. அம்மா, அப்பா, குரு, அதற்கு பிறகுதான் தெய்வம். அதனால தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் நாம் இன்று ஃபாதர்ஸ் டே, தான் பார்க்காத உலகத்தையும் தன் குழந்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணுபவர் தந்தை. அம்மா இடுப்பில் தான் வச்சுருப்பாங்க, அப்பா தலைமையில தூக்கி தன்னோட, தான் பார்க்காத உலகத்தையும் தன் குழந்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணுபவர் தந்தை. நம்ம தந்தைக்கு நிகராக எதுவுமே சொல்ல முடியாது. எங்கள் அப்பா வந்து ஒரு காசை கூட மறைச்சி வைக்க மாட்டார், குழந்தைங்களுக்காக தான் எல்லாம் பண்ணுவார். எங்கள் அம்மா 1, 2 எல்லாத்துக்குமே, எல்லா குழந்தைங்களுக்கும் செய்யணும் இல்லை அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா இன்னும் எங்களை ஒரு அடி கூட வச்சதில்லை. அப்பா எனக்கு விவரம் தெரிஞ்சு சும்மா மிரட்டுவார், ஒரே ஒரு இதுதான் வச்சுருக்கிறாரு. அதனால் அப்பாவினோட பெருமைகளை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பா சொல்லி கொடுத்தது ஒன்றுமே எனக்கு ஒரு வேத வாக்கு தான். அதற்காக தான் சொல்லியிருக்காங்க, தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அவ்வளவு அறிவு, நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களை அத்தனையும் சொல்லித் தருபவர் தந்தை தான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னோட நைட்டு இது எடுக்கும்போது மணி 11 மணி. எனக்கு தூக்கம் அப்படியே தலை கொள்ளுது. அதை அம்மா இருந்தாலும் ஊர்லேருந்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, இருந்தாலும் டெய்லி கொடுக்குற அந்த வீடியோ பதிவை நம்ம கொடுக்கணுன்ட்டு நான் கொடுக்குறேன்.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்எஸ் விலாக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய நன்றி நன்றி நன்றி, மனமார்ந்த நன்றி. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க.